அரவேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சார்ந்த, குறிப்பா தமிழ்நாடு அரசியல் சார்ந்த சில பதிவுகளை நம்மளோட சேனல்ல பார்க்க தொடங்கியிருக்கோம். அதன் கண்டினியூவேஷனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாத காலங்கள்ல தேர்தல் வரப்போகுது. அதாவது தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் 2026. அடுத்த முதலமைச்சர் யார், அடுத்து ஆட்சி அமைக்க போற கட்சி எது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் நடக்க போகுது. வரக்கூடிய தேர்தலில் மக்களுடைய பவர் எப்படி நம்ம காட்ட போறோம், இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசுவோம். ஒவ்வொரு கட்சிகள் என்னென்ன திட்டங்களை அறிவிக்க போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை ஜெயிச்சா மக்களுக்கு செய்ய போறாங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இது எல்லாமே நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு நடுவுல இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுல ஒரு பயங்கரமான சிறப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வருடா வருடம் மாநில கட்சிகளும் மத்திய கட்சியும் இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுக்கான ஒரு பட்ஜெட்டை அறிவிச்சாங்க. இந்த ஆண்டுக்கான ஒரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான சிறப்பு திட்டங்களோ நிதி ஒதுக்கீடோ எதுவுமே பெருசா இல்லை. இதை எல்லாரும் கண்டிச்சு பேசியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழகத்துக்கான 2026, 2027 ஆண்டுக்கான நிதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசனுடைய நிதியமைச்சராக இருக்கிறவர் தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னிலை அவர் தான் வாசிக்கிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில அது வாசிக்கப்படுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த பட்ஜெட் அவர் வாசிக்கிறாரு. அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பத்தி அலைசி ஆராய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட, அதாவது தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்ல சிறப்பான சில விஷயங்களை பத்தி மட்டும் எதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. முதல்ல எடுத்தவனே பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே அதிகப்படியான நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 கோடி. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 48,534 கோடி பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அடேங்கப்பா, 48,000 கோடின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் எந்த அளவுக்கு சிறப்பாக சீரமைச்சு உலகத்தரத்துக்கு கொண்டு போற அளவுக்கு கல்வி தரத்தை நம்மளால கொண்டு போக முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது? வருடா வருடம் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகப்படியான நிதி என்பது ஒதுக்கப்படுது. ஆனா வருஷா வருஷம் அரசு பள்ளிகளை குறைத்து கொண்டே வருகிறது அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வருது. ரீசெண்டா கூட பல கிராமங்கள்ல மதில் சுவர் இடிந்து விழுந்து குழந்தைகள் இறக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, ஓகே, இது போக போக நம்ம பேசுவோம். அடுத்து இப்ப ஸ்கூலுக்கு ஒதுக்கியாச்சு. காலேஜ் இருக்கு இல்லையா, உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ஒதுக்கீடு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை 17,088 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை 28,887 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 687 கோடி. சமூக நலத்திட்டத்துறை 5,463 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாக நலத்துறை அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,827 கோடி. தொழிலாளர் நலத்துறை அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 1,996 கோடி. இது பர்த்டே இயர் மாதிரி இருக்கு. அடுத்து நதிகள் மேம்பாட்டு திட்டம். இதை பார்த்தோம்னா எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நதிகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா நதிநிலைகளை மேம்படுத்துவது, இம்ப்ரூவ் பண்றது, அப்கிரேட் பண்றது. அதுக்காக மட்டும் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 374 கோடி. இங்க இதுக்கு கம்மி, அது அவ்வளவுதான், நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட் மக்கள் நல்வாழ்வுத்துறை 22,990 கோடி. அப்புறம் ஐடி விங்கு, தகவல் தொழில்நுட்பத்துறை இதுக்கு 219 கோடி. நீர்வளத்துறை, இப்ப நீங்க முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க, நதி மேம்பாட்டுத்துறை திட்டம்
அதுக்கு 374 கோடி. அடுத்து நீர்வளத்துறையை பெருக்குவதற்கு 10,076 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வருஷம் வந்து இதே மாதிரியான பல ஆயிரம் கோடிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட்டு செழுமையாக நீர் அங்க வந்து தேக்கப்பட்டு விவசாயம் 3 போகம் இல்ல 60 போகம் சிறப்பாக விளையக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கறத வந்து நான் இங்க பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எரிசக்தி துறை 18,091 கோடி. நெடுஞ்சாலைத்துறை, நம்ம போக்குவரத்துக்கு எந்த அளவுக்கு சாலைகள் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப சிறப்பான சாலைகள் போட்டாதானே மக்களுக்கு வந்து சிறப்பான பயணத்தை கொடுக்க முடியும். குண்டும் குழியும் இல்லாம ஒரு மழை பெஞ்சா அப்படியே அடிச்சுட்டு போகாத, அப்படியே கையை வச்சு தூக்கினாலே பேத்துக்கிட்டு வராத, மழைநீர் கொஞ்சம் கூட தேங்காத உலக தரத்துக்கு சாலைகளை போடணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதுக்கான பங்கீடு வந்து திட்டங்களை வந்து ஒதுக்கணும் இல்லையா? பணம் ஒதுக்கணும் இல்லையா? அதுக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,132 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அது என்ன உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஓய்வூதிய திட்டம் நாங்க பண்றோம்னு சொல்லி பண்ணாம அதுக்கான போராட்டங்கள் நடத்தப்பட்டு இந்த ஆண்டு பட்ஜெட்ல நாங்க உறுதியளித்த மாதிரி நாங்க வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி. இப்படி பல திட்டங்களுக்கு பல துறைகளுக்கு வந்து பல ஆயிரம் கோடி கணக்கான பணத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கு திமுக அரசாங்கம். வெரி வெல் டன், சூப்பரான ஒரு விஷயம். இப்ப எங்க என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒதுக்கீடு செய்த இந்த பணத்தை ஒண்ணு அந்த திட்டங்களுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வியை நான் மக்கள் கிட்ட விட்டுறேன். மக்கள் உங்களுக்கு தெரியும் இதை அவர்கள் செய்வார்களா, செய்திருக்கிறார்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சென்னையில மழைநீர் வடிகாலுக்காக 4,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல இடங்கள்ல வேலைகள் நடத்தப்பட்டது. எங்க ஏரியால கூட வந்து மழைநீர் வடிகாலுக்கு தோண்டி பல விஷயங்கள் பண்ணாங்க. எப்போ இது நடந்தது? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அடுத்த ஆண்டு மழைக்கு மறுபடியும் எங்க தண்ணி தேங்காம இருந்துச்சோ அங்கெல்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த 4,000 கோடி எங்க அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும் பல கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 4,000 கோடிக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 48,000 கோடி, 22,000 கோடி, 28,000 கோடிலாம் நான் எங்க போவோம் யாருக்கு போவோம் நமக்கு தெரியல. சரி, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல இந்த இடைக்கால பட்ஜெட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் முதல்ல சாத்தியப்படுமா, செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த விதமான அரசு வேலைகள் அரசு திட்டங்கள் செயல்படாது. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? அடுத்த தேர்தல், வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் திமுகவிற்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்தீர்களே ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்து 2026 2027 இந்த ஆண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையை நாங்கள் செயல்படுத்துவோம், நிதிகளை நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு வந்து சொல்றதுதான் இதனுடைய மறைமுகமான கருத்து. சரி, இப்ப இத்தனை ஆயிரம் கோடி வந்து இவங்க போட்டிருக்காங்களே, அரசுக்கு வந்து ஏது இவ்வளவு பணம்? அரசுக்கு பணத்தை ஈட்டுற அளவுக்கு அரசு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக டாஸ்மார்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கின் மூலமாகத்தான் அரசுக்கு வருமானம் வருது. ஆண்டுக்கோ இல்லை மாதத்துக்கோ எனக்கு சரியா தெரியல, 50,000 கோடி கிட்ட வருமானம் வருவதாக ஆண்டுக்கு தான் நினைக்கிறேன். 50,000 கோடி. அதை வந்து எப்படி இன்னும் டெவலப் பண்றது? அதாவது ஒரு அரசு மக்களை குடிக்க வைத்து அந்த குடியின் மூலமாக எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி அரசை நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம். அதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து மதுக்கடைகளை பெருக்குவது, எப்படி வந்து வருமானத்தை பெருக்குவது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. சரி, இந்த 50,000 கோடி 60,000 கோடியை வச்சு எப்படி இவ்வளவு காசு வந்து ஒதுக்கீடு பண்றாங்க, எப்படி இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கவே இருக்கு கடன் வாங்குவது. அதாவது கடன் வாங்கி கடனை அடைப்பது அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கி மக்களுக்கான திட்டங்களை செய்வது. அரசு மக்களின் மீது கடனை வாங்குது, அந்த கடனை வந்து அடைக்கிறது யாருன்னா மக்கள். புரியுதுங்களா? கடன் வாங்கி கடனை அடைப்பது. நிதிநிலை அறிக்கையை வந்து வாசிக்கிறதுக்கு முன்பாகவே நிதியமைச்சர் அவர்கள் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
தமிழகத்தின் கடன் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் காரணமாக தமிழகத்தின் கடன் வந்து சுமார் 10.62 லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லி தான் ஆரம்பமே செய்கிறாங்க. இப்போ என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டின் மீது உள்ள கடன் வந்து 9 லட்சம் கோடி, 9.5 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இப்போ விடுதலை பெற்று இங்க திராவிட கட்சிகள் வந்து அரசமைத்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 60, 65, 70 ஆண்டுகள் கிட்ட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மாறி மாறி திமுக அதிமுக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி காலத்துல வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் கடன் தொகையாக 4 லட்சம் கோடி வந்து இருந்துச்சு. எப்போ கடைசியாக 2026 2021 அதிமுக தோற்று திமுக வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு திமுக ஆட்சி அமைத்து இந்த 5 ஆண்டு காலங்கள்ல தமிழ்நாட்டின் கடன் தொகை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 லட்சம் கோடி. அதாவது 60-65 ஆண்டுகள்ல வாங்கப்பட்ட அந்த 4 லட்சம் கோடி கடனை 4 வருடங்கள்ல திமுக வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் திமுகவின் மீது வைக்கப்பட்டது. எது தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அத்தனை விஷயங்கள் இங்க இருக்கு, அத்தனை தேவைகள் மக்களுக்கு இருக்கு, அதன் மூலமாக நாங்க அதுக்காக இவ்வளவு கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாங்கிய கடனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பெருக்குவதற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் விவசாயத்தை பெருக்குவதற்கும் நீர்வளத்தை பெருக்குவதற்கும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்கும் இங்க இருக்கக்கூடிய மலை வளம் காடு வளம் கனிம வளங்களை பாதுகாப்பதற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசா எனக்கு தெரியல. ஓகே, இதையும் நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய 26 தேர்தலில் நீங்க வாக்களிக்க போறீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இப்போ ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கும் பொழுது இன்னும் கடனை வாங்கி இந்த நிதிநிலை அறிக்கை கடனை வாங்கி செய்யற அளவுக்கு தான் ஒரு அரசு நடக்குது அப்படின்னா, இந்த அரசு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே வருது. ஒரு இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம இதை வந்து பேசுறோம் அப்படின்னா இது எங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்குள்ள வருது. இப்போ எதை பத்தி நம்ம ஆளும் அரசை வந்து ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றோம்னா உடனே கிரிட்டிசைஸ் பண்றவங்க மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, அந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணிடுவாங்களோ அப்படின்றதெல்லாம் தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. மீம்ஸ் போடுறவன் வீடியோ போடுறவனெல்லாம் அரெஸ்ட் பண்றது, கேஸை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட்டின் மீது உள்ள ஒரு தமிழக மக்களில் ஒருவனாக எனக்கு எழும்பக்கூடிய கேள்வி, நான் வரி கட்டுறேன், எல்லாத்துக்கும் நான் வரி கட்டுறேன். இப்போ சாலை வரி கட்டுறேன், நான் பெட்ரோல் போடுறேன்னா டாக்ஸ் கட்டுறேன், கடைகளில் பொருட்கள் வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டுறேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து வரி கட்டுறேன். என்ன மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வரி கட்டுறாங்க. அப்ப மக்கள் கட்டக்கூடிய வரிப்படங்கள் எங்க போகுது? ஒவ்வொரு முறையும் எதற்காக கடனை வாங்கி மட்டுமே நீங்க வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய காரணம் என்ன? அப்ப அந்த கஜானால பணம் இருக்கா இல்லையா? நம்ம கட்டக்கூடிய வரிப்படங்கள் எல்லாமே கஜானாக்கு போகுதா இல்லையா? அதோட சேர்த்து சமீபத்துல பெண்களுக்கு 5000 மாசம் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து தருவதாக, மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல 5000 ரூபாய் இப்ப அறிவிச்சு பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் வந்திருக்கு. அதாவது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு. இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்கும் பொழுது இது ஒரு மறைமுகமாக வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான். இத்தனை நாட்களாக கொடுக்காம இப்போ எதுக்காக இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் அதான் சொல்றாங்க, இது வந்து மறைமுகமா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு எல்லா கட்சி சார்ந்த தலைவர்களும் விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்களா, இதை குறித்து பல கட்சி தலைவர்கள் பல விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு எழும்பக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஒரு சின்ன யூடியூபர் எனக்கே இந்த கொஸ்டின்ல எழும்பும் போது, அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அவங்களுக்கு வந்து கேள்விகள் எழும்பாதான் கேட்டீங்கன்னா எழுந்தி இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் இப்போ வந்து அவங்க இந்த பட்ஜெட்ல போட்டிருக்க அதோட சேர்த்து கடன் வந்து 11 லட்சம் கோடி.
திமுக வழக்கம் போல மக்களை ஏமாத்துறாங்க. 10.62 லட்சம் கோடின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. மொத்த கடன் வந்து 11 லட்சம் கோடியே தாண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வழக்கம் போல அவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த பக்கம் எடப்பாடியார் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் என்பது திமுக அரசின் மேனாமினிக்கு பட்ஜெட்டு. வெளிப்புறம் தான் மேனாமினிக்கா மின்னதை தவிர்த்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. மேலும் தமிழக மக்களை வந்து கடன்காரர்களாக மாத்தி இருக்கிறாங்க. மேலும் 1 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கி மக்கள் மீது கடன் சுமையை அதிகமாக்கி இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இதை தாண்டி இன்றைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச உடனே எல்லா எம்எல்ஏக்களும் அங்க அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்திரிகையோட உள்ள போயிருக்காங்க. என்னடா இது எல்லாம் பத்திரிகையோட உள்ள போறாங்களே அப்படின்ட்டு திமுக காரங்களாம் பார்த்த உடனே ஒருவேளை அங்கே யாருக்காச்சும் கல்யாணம் எதனா ஒரு எம்எல்ஏ வீட்டில் வந்து கல்யாணம் வச்சிருப்பாங்க போல, அதுக்காக மொத்தமாக நம்மளை இன்வைட் பண்ண வந்திருக்காங்களோ அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த பத்திரிகையில என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் காது குத்து விழா அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு அந்த பத்திரிகையை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பத்திரிகையில என்ன எழுதியிருக்கு அப்படின்னு வந்து படிச்சா சம சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாபெரும் காது குத்து விழா, தலைமை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து முன்னிலை வகித்து காது குத்துவார். அதாவது இன்றைக்கு வாசிக்கப்பட போற இடைக்கால பட்ஜெட்டை குறித்து கிண்டல் அடிக்கும் வகையில ஒரு பத்திரிகையை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும். அதுல தான் எழுதியிருக்கு. என்னென்ன எழுதியிருக்குன்னா, இது தலைமை வந்து முதலமைச்சர் அவர்கள், அப்புறம் முன்னிலை வகிப்பது வந்து நிதியமைச்சரை போட்டு, மேற்படி விழாவில் கூவத்தை வந்து நாங்கள் வந்து சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான நிதி, கூவத்துக்கான நிதி, மழைநீர் வடிகால் நிதி, சிங்கார சென்னை நிதி என டிசைனாக நிதி என மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புரியுதுங்களா? கூவத்தை நாங்கள் சுத்தப்படுத்துறோம்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக நிதி வந்து ஒதுக்கப்படுது. கூவம் சுத்தமான பாடு இல்லை. மழைநீர் வடிகால் போட்டு சென்னையில ஒரு சொட்டு மழை தண்ணி நிற்காத அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி 2 கட்சிகளும் பண்ணாங்க. இல்லை, இப்படி ஒவ்வொருத்துக்கும் டிசைனா புதுசா விதவிதமான காது குத்துகள் வந்து இங்கே குத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கலாய்க்கக்கூடிய ஒரு ஸ்லாங். அடுத்து பின்குறிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதான் ஹைலைட்டே. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் என பல்வேறு முறைகளில் நீங்கள் மொழி வைக்கலாம். நீங்கள் யார்? அந்த நீங்கள் நம்ம தான், மக்களாகிய நாம். என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? இப்ப இந்த நிதியை வந்து கடன் வாங்கி கொண்டு வந்துட்டாங்களா, இதை திருப்பி கட்டுவது யாரு? மக்கள் தான். அதை நாங்கள் எப்படி நீங்க கட்டலாம்? வீட்டு வரி, மின்சார வரி, சொத்து வரி, அதாவது நீருக்கான வரி, இப்படி ஒவ்வொருத்துக்கான வரியை நாங்கள் ஏற்றுவோம். சிலிண்டருக்கு வரி, பெட்ரோலுக்கு வரி, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஏற்றுவோம். அதன் மூலமாக நீங்கள் மொய் வைக்கலாம், அரசுக்கு நீங்கள் மொய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து இப்போ பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து திமுகவும் காங்கிரஸும் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து 2 கட்சிகளும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஒரு 100 கட்சி இருக்குன்னா அதுல 80 கட்சி வந்து திமுகவோட கூட்டணி, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி வந்து திமுக அமைச்சிருக்கு. ஆனா அந்த கூட்டணியில இப்ப மிகப்பெரிய விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு பனிப்போர் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி காங்கிரஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விசிகாலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப காங்கிரஸும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மறுத்து பேசியிருக்கிறாரு திமுக தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதனால 2 கட்சிக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத வந்து அதை பற்றியும், காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற இன்னொரு கிசு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது 2 பற்றியும் அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். இப்ப இந்த வீடியோல நம்ம பேசப்பட்ட இந்த 2026-2027க்கான இடைக்கால பட்ஜெட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? 11 லட்சம் கோடி கடன் இப்ப வந்து சுமையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் சுமந்துகிட்டு இருக்காங்களே, இதற்கான உங்களுடைய
கருத்து என்ன? அதிமுக இன்னைக்கு செய்த அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல போடப்பட்ட திட்டங்கள் எல்லாமே நடக்குமா, நடக்காதா? உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களாக நீங்க தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா அரவிந்த் டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.